Taste the Daily. ஜவஹர் அலி சார், சொல்லுங்க சார். மதுரை மாநகராட்சியில் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 1480 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதில் வந்து வணிக நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 370 கோடி கணக்காட்டியிருக்காங்க வரி வசூல் செஞ்சதில். ஆனால் முந்தைய ஆண்டை விட இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 250 கோடி வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து இன்றைக்கு அக்டோபர் 18 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த 54 வருடங்களுக்கு முதல் நாள் இன்றைக்கு படியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த தமிழகத்தை வந்து கல்வியில், வேலைவாய்ப்பில், பொருளாதாரத்தில் மக்களை எல்லாம் படி என்று சொல்லி இன்றைக்கு வல்லுநர்களை எல்லாம் உருவாக்கிய ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சமத்துவம், சமதர்மம், சமூக நீதி என்ற அடிப்படையில் இடஒதுக்கீடை கொடுத்து இன்றைக்கு மாணவர்களுக்கும் 7.5% இடஒதுக்கீட்டை வழங்கி சமூக நீதி காத்த ஒரு இயக்கத்தினுடைய அடுத்த கட்ட புதிய தலைமுறை தலைவராக எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டு போகின்றார். அப்படிப்பட்ட இந்த தமிழகம் இன்றைக்கு ஒரு கேவலமான சூழ்நிலையில் போய்கொண்டு இருக்கின்றது. ஒவ்வொரு தமிழரும் வெட்கி கனி தலைகுனியக்கூடிய சூழ்நிலையில நாம் இருக்கிறோம். இந்தியாவில் ஊழல் மாநிலத்தில் முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று பேர் வாங்கியாச்சு. கடன் வாங்குவதில் தமிழ்நாடு முதல் மாநிலம் பேர் வாங்கியாச்சு. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போறதுல முதல் மாநிலம் தமிழ்நாடு பேர் வாங்கியாச்சு. ஆணவ படுகொலையில முதல் மாநிலம் தமிழ்நாடு பேர் வாங்கியாச்சு. கிட்னி திருடுறதுல முதல் மாநிலம் தமிழ்நாடுன்னு பேர் வாங்கிப்பட்டு இப்படி அதுல இப்ப வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் நேற்றைக்கு சொன்னது பிறகு சட்டமன்றத்தில் திமுக உருட்டுக்கடை அல்வாவெல்லாம் இன்றைக்கு முடியக்கூடிய அந்த காலம் நெருங்கி விட்டது. இன்னும் 5 அமாவாசைகள் தான் இருக்கின்றது. அதுக்கு முன்னாடி இந்த வரக்கூடிய தேர்தலை கருத்தில் கொண்டு இவர்கள் வந்து இந்த மதுரையில நடந்த முறைகேடுகள் ஊழல் அதுல எல்லாம் வந்து அந்த பேசும் பொருளாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவர்களை வந்து ராஜினாமா செய்து வச்சிருக்காங்க. மக்கள் செலுத்தக்கூடிய வரிகளை திமுக கட்சிக்காரனே கொள்ளையடிச்சதுதான் இது எங்க பெரிய அநியாயம்டா. அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வரி வருவாய திமுகவினுடைய கவுன்சிலர்களும் மேயர்களும் சேர்ந்து கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. அதுதான் பெரிய ஒரு மோசமான சூழ்நிலை. அதே இப்போ ஊழல் செய்யறா கெட்ட பணத்தையே அடிச்சிருக்கானுங்க. அப்ப எப்படிப்பட்ட ஆளர் அடிப்பானுங்க? ஆட்டை கடிச்சு, மாட்டை கடிச்சு, இன்னைக்கு மனுஷனை கடிச்சு கிட்னியை திருடுறானுங்களே. அத மாதிரி ஒரு அவல ஆட்சி இந்த நடக்குது. இல்ல இது அரசு இல்ல சார். இப்போ அரசு அதிகாரியினோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் எடுத்து தாங்களே வரி குறைத்து போட்டு ஊழல் செய்வதெல்லாம் எப்படி எடுத்துக்க முடியும்னு நான் கேட்கிறேன். அதுதான் சொல்றேன். எப்படி வேணாலும் ஊழல் செய்யலாம், எவ்வளவு வேணாலும் கொள்ளை அடிக்கலாம். கொள்ளை அடிச்சு வெளிநாட்டுல எவ்வளவு வேணாலும் பதுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு நாடுகளுக்கும் இடம் இருக்குது. அதனால வந்து எவ்வளவு வேணா கொள்ளை அடிச்சு அடுத்த முறை நம்ம ஆட்சிக்கு வரமா வரல, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. மக்களை நாம வந்து எவ்வளவு கொலை, ஏன்னா இந்த ஆட்சி எப்ப திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அது மக்களே வந்து ஒரு வழியா புழிஞ்சு அப்பா இந்த சாமி இந்த நீண்டும் வரவே வராதுங்கிற சொல்ற அளவுக்கு தான் கருணாநிதி ஆட்சி காலத்துல இருந்தது. இப்போ ஸ்டாலின் ஆட்சி காலம் எப்படி போச்சுன்னா இனி ஜென்மத்துக்கு வரவே கூடாதுங்கிற நிலைமைக்கு இந்த ஆட்சியை வந்து மக்கள் வெறுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போயிருச்சு. நான் என்ன கேட்க விரும்பலன்னா, மேயருடைய கணவரை கைது செஞ்சாங்க. அதுல அவர் மீது சரியான முறையான வழக்கு போட்டாங்களாங்கன்றத இல்ல. ஆனா இந்த ஊழலுக்கு காரணம் யாரு சார்? மேயருடைய கணவர். அவர் வந்து அரசு பொறுப்புல இல்லாதவர். இந்த மேயர் தானே இந்த முழுக்க பொறுப்பு. இவ்வளவு பெரிய முறைகேடு ஊழல் நடந்ததுல அவங்கள கைது செஞ்சிருக்கணுமா, செய்ய வேணாமா? அவரு கைது செஞ்சு ஜாமீன்ல வெளியே வந்துட்டாரு மேயருடைய கணவர். ஆமா ஆமா கணவர். ஆனா இவர்களையும் கைது செய்திருக்கணுமா என்ன? இவங்க தானே முக்கிய காரணம். இவங்க தானே எல்லாத்திலும் கையெழுத்து போட்டவங்க. அப்போ நீங்க வந்து இதெல்லாம் வந்து ஒரு தேர்தலுக்கான ஒரு ஸ்டண்ட். இது வரைக்கும் இவர் செய்த ஊழல்கள்ல வந்து மேயரோட பங்கிட்டு கொண்டவர்கள் எத்தனை பேரு, அது தலைமைக்கு பட்டுவாடா செய்தது எவ்வளவு தொகை, எல்லாமே இருக்கு சார். இன்றைக்கு மதுரையில பொறுத்தீங்கன்னா இந்த மேயர் மட்டும் இல்ல, அந்த மதுரையினுடைய அமைச்சராக இருக்க மூர்த்தி அடிக்கக்கூடிய கொள்ளைகள் வந்து சாதாரண விஷயம் இல்ல. பத்திரப்பதிவினுடைய அமைச்சர்
பத்திரப்பதிவுலாம் இன்னைக்கு போனீங்கன்னா நீங்க அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய தொகைக்கு போக ஒரு சாதாரண வீட்டுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் வீட்டுக்குன்னா கூட 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தாதான் பத்திரப்பதிவு பண்ண முடியும். 1 லட்சம் ரூபாய் நீங்க லஞ்சம் கொடுத்தாதான் பத்திரப்பதிவு பண்ண முடியும் சார். நான் இப்ப கூட ரீசென்ட்லி போயிருந்தேன். அந்த நிலைமையை உருவாக்கி வச்சுட்டாங்க. இவர் ஒரு இந்த மூர்த்தி ஒரு செந்தில் பாலாஜியினுடைய மருமுகமா இருக்கும்போது இவர் மூர்த்தியினுடைய மருமுகமாக இந்த அம்மா இருக்கிறாங்க. மேயர் கணவர். ஏற்கனவே இந்த கோவை திருநெல்வேலி மாநகராட்சிகள்லாம் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு திமுகவினுடைய கவுன்சிலர்கள்லாம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க, ராஜினாமா செய்யணும்ட்டு. இப்போ திமுக என்னடா கொள்ளை அடிக்கிறது, கொள்ளை அடிச்சுட்டு அதுல வந்து சரியான முறையில் முழுமையான பங்கை கேட்கறது, இதான் இவங்களுக்குள்ள பிரச்சனை. அதுதான் கொள்ளை அடிச்சுட்டாங்கிறதுக்காண்டி எவனும் வந்து போராட்டம் நடத்துறது இல்ல, ஆர்ப்பாட்டம் பண்றது இல்ல. இல்ல இதெல்லாம் கொள்ளை அடிச்சதுல சரியான பங்கு கேட்டுதான் இவங்களுக்கு பிரச்சனையே. இல்ல நீங்க சொல்றத பார்த்தா இதெல்லாம் அமைச்சர் மூர்த்திக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா சார்? நீங்க மூர்த்திக்கு எல்லாம் தெரியாம நடக்க? மூர்த்தி அவர் தானே சார் பெரிய மாஃபியா, ஊழலுடைய மாஃபியா அவர் தானே. நீங்க பத்திரப்பதிவு ஊழல் பணம் வாங்காம எந்த பத்திரப்பதிவுல பண்ண முடியுமா சார்? இது வரைக்கும் வரலாறே இல்ல சார். என்னடா மதுரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா அங்க ஒரு நிறைய அங்க பெரிய உள்கட்சி அரசியல், பெரிய அரசியல் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க மதுரையில நான் அடிக்கடிக்கு போயிட்டு வரேன். மதுரை என்னுடைய அடுத்த சொந்த மண்ணாகவும் இருக்கிறதுனால சொல்றேன். மூக்க அழகிரிக்கு ஒரு அணி இருக்குது, ஒரு குரூப் இருக்கு. அங்க இருக்கிறது இவர் வந்து பிடிஆர் பழனிராஜனுக்கு ஒரு அணி இருக்குது. அதே மாதிரி மூர்த்திக்குன்னு ஒரு அணி வச்சிருக்கிறாரு. அது இல்லாம உதயநிதிக்குன்னு தனியா ஒரு அணி இருக்குது, கனிமொழிக்கு அணி இருக்குது, மு.க. ஸ்டாலினுக்கு அணி இருக்கு. இன்னைக்கு பகுதி ஒவ்வொருத்தர் அணியா செயல்படுறாங்க. இந்த அணிகள் எல்லாமே சேர்ந்து அங்க வந்து எல்லாமே கட்ட பஞ்சாயத்து கொள்ளைகளுக்கெல்லாம் அவர்கள் ஒவ்வொரு உத்தரவை காவல் நிலையத்துக்கு கொடுக்குறாங்க. எந்த உத்தரவை பின்பற்றணும்னு தெரியாம அங்க காவல்துறை திணறல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் உத்தரவு பின்பற்றதா, துணை முதலமைச்சர் பின்பற்றதா, ஏற்கனவே அந்த மதுரையில ரவுடிவாக வளம் வந்த மு.க. அழகிரினுடைய உத்தரவை பின்பற்றதா தெரியாத அளவுக்கு அங்க மதுரை மாநகரம் இருக்கிறது. அதனாலதான் சொல்றேன், இது வந்து ஊழல் வந்து மிகப்பெரிய அளவில் இங்க இல்ல சார். நீங்க மதுரை மாநகராட்சியில வந்து பெரிய ஊழல், சென்னை மாநகராட்சியில எவ்வளவு பெரிய ஊழல் நடந்தது. 4000 கோடி ரூபாய் நீங்க காவாயை கட்ட போறோம்னு சொல்லிட்டு 4000 கோடி ரூபாயில 400 கோடி ரூபாய் கூட செலவழிக்கல. இன்னும் சொல்ல போனா கொளத்தூர் தொகுதி, மு.க. ஸ்டாலினுடைய தொகுதி நடக்கக்கூடிய ஊழல்கள் கண்கூட நாங்க தினம் பாக்குறோம். 4000 கோடி இப்ப மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. சரியான அந்த 4000 கோடிக்கான அந்த நிவாரணம் கூட இன்னும் நமக்கு வந்து சேரலையே சார். ஏன்னா இன்னும் அந்த செலவு பண்ண காசுக்கான அந்த இது இல்லையே. இப்போ வழிநெடுகளும் தண்ணியா இருக்கு, கடந்து வர முடியல சார். இந்த கொளத்தூர் தொகுதியில எல்லா பகுதியிலும் ரோடெல்லாம் வெட்டி போட்டு இருக்காங்க. அதை கேட்கறதுக்கு இது இல்ல. காரணம் வந்து அவர் முழுக்க சேகர் பாபுனுடைய கண்ட்ரோல் இருக்கு. சேகர் பாபு யாருன்னா MMDனுக்கு அவர் தான் சேர்மன். அவர் அடிக்காத எங்க பாருங்க, அவர் ஒரு இன்னொரு கொலை கும்பலினுடைய ஒரு மாஃபியா. அவர் என்னடா இப்படி எல்லாம் பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வயிறெறிஞ்சு பேசுறேன். ஒரு பாமரனாக இந்த அரசாங்கத்தினுடைய கொடுமைகளை தாங்க முடியாத ஒரு வாக்காளனாக என்னுடைய கருத்துக்களை எல்லோரும் என்கிட்ட சொல்லும் போது கேட்கக்கூடிய விஷயங்களை தான் பார்க்கிறேன். இதெல்லாம் ரொம்ப காலம் நிலைக்காது. இன்னும் நான் சொன்ன மாதிரி 5 அமாவாசைகள் 2026 தேர்தலில் இவர்கள் படுதோல்வி அடைவார்கள். நிச்சயமாக ஊழல் பேர்வழிகள் சிறைக்கு போவாங்க. இன்னொன்னு, நீங்க இன்றைக்கு தமிழ்நாடு. நன்றி சார், நம்ம தொடர்ந்து அடுத்த சுற்றுல பேசுவோம். ஓகே, நன்றி சார். ஜவஹர் அலி சார், உங்க நிறைவு கருத்தை பதிவு செய்யுங்க. தமிழ்நாடு வந்து பொறுத்த வரைக்கும் எல்லா துறைகளிலும் ஊழல். இது பர்டிகுலரா வந்து மாநகராட்சி மட்டுமல்ல. இப்ப நம்ம மாநகராட்சியை பத்தி பேச வந்திருக்கும், அது வேற. ஆனால் தமிழ்நாடு என்ன, இப்போ வந்து எந்த இருக்கக்கூடிய 32 துறை இருக்கு. அந்த 32 துறைகளிலும் எந்த துறையிலும் ஊழல் இல்லாத துறை என்று எதுவுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பெரிய அளவுல ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. மாநகராட்சி கணக்கெடுத்தா கூட இந்த மாநகராட்சியிலே பல 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடக்குது. வருஷத்துக்கு மாநகராட்சி பட்ஜெட் வந்து 1800 கோடினா அதுல வந்து பாதி அளவுக்கு மேல ஊழல் தான் நடக்குது. காரணம் என்னடா, நீங்க முதல்ல வந்து ரோடு வந்து நீங்க இந்த 4.5 வருஷத்துல உள்ளாட்சிகளிலோ சென்னை மாநகராட்சியிலோ இவங்க என்னென்ன பெரிய கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். நீங்க சொத்து வரி, சுகாதார வரி, எல்லா லொடுசு குப்பை வரி, அந்த வரி இந்த வரி எல்லாத்தையும் உயர்த்திட்டீங்க. எல்லாம் உயர்த்தி வரி வருவாயும் மாநகராட்சி அதிகரிச்சாச்சு. ஆனால்
நீங்க இது வரைக்கும் ஒழுங்கான ரோடு போட்டிருக்கீங்களா? மின்சாரம் வந்து ஒழுங்கா லைட் இல்ல ஜவஹர் சார், அந்த வரி வசூலிச்சு எங்க போகுதுன்னு தான் தெரியல மக்களுக்கு. அததான் சொல்றேன், அந்த வரி வசூலிக்க பணம் நேரடியாக அரசு கஜானாக்கு எப்படி இந்த டாஸ்மார்க்ல பாதி பணம் வந்து பார்ல வந்து தனியாருக்கு போயிட்டு இருந்தது பாருங்க, அதே மாதிரி இந்த வரி வசூல் வந்து தனியா அது இல்லாம இவங்க கழக்கூடிய இவங்க கணக்காட்டுறதுல கூட நீங்க இந்த ரோடு போட்டுன்னா ரோடு போடுறத வந்து மறுநாள் பிச்சு பார்த்தா அப்படி தனியா வந்துருது. அதை சரியான முறையில இன்ஸ்பெக்ஷன் பண்றதுல, ஏன்னா இந்த ரோடு போடுறது பள்ளம் தோன்றது எல்லா கான்ட்ராக்டரும் அந்தந்த பகுதியினுடைய கவுன்சிலர்களுக்கு தான் இவங்க கொடுக்குறாங்க. அது சொல்லப்படாத எழுதப்படாத ஒரு அக்ரிமெண்டா இருக்கு. இன்னொன்னு, இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு நீங்க எந்த மாநகராட்சி கவுன்சிலர் வேணா கேட்டு பாருங்க, ஒரு வீடு கட்ட முடியல. வீடு கட்டினா ஒரு கவுன்சிலருடைய அல்லக்கை ஒருத்த வந்து நின்றுவான், கெட்டும் போதே வந்து நின்றுவான். கெட்டி முடிக்க அவனுக்கு அந்த கெட்டும் போதும் ஒரு ஒரு சம் அமௌண்ட கொடுத்தாதான் அவன் மேல பேஸ் பண்ணிட்டு போட முடியும். அதுக்கப்புறம் கெட்டி முடிக்கும் போது அதுக்கு ஒரு மின்சார கனெக்ஷனுக்கு ஒரு தனியா அரசாங்கத்துக்கு கட்டுறது இல்லாம பல்லன் தனியா அவனுக்கு கொடுக்கணும். இபி கனெக்ஷனுக்கு ட்ரைனேஜ் அதெல்லாம் தனியா. இது போன்ற இதெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்துல என்னைக்குமே நடந்ததுல. அதனால நீங்க இந்த மாநகராட்சிகள்ல நீங்க இப்ப பாத்தீங்கன்னா உள்ளாட்சிகள்ல எல்லாம் எல்லா பகுதியிலும் சொல்லக்கூடிய விஷயம், எங்க தெருக்கள்ல எங்க வீடுகள்லாம் லைட் எரிய மாட்டேங்குதுங்க, சரியான முறையில வசதி இல்லாம இருக்குது. அது மூல பிரச்சனைகள்லாம் இன்றைக்கு தமிழ்நாடு எல்லா துறைகளிலும் முன்னணி மாநிலமா இருந்து கூட இந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மோசமான அவல நிலை இருக்குது. இன்னொன்னு நான் சொல்லுறேன், நண்பர் வந்து சொன்னாரு கராத்தே தியாகராஜன் தலைமறைவாயினார். அவர் எதுக்கு தலைமறைவானாரு? அவரு அதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயம் சொன்னாரு. நான் அந்த விஷயத்துக்குள்ள போறல. அதனால சொல்றேன், விஞ்ஞான ரீதியில் ஊழல் இருங்க சார். நீங்க இப்பதான் நிறைய பேச கொடுங்க. கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம நீங்க வேற என்னத்தை வாங்கிட போறீங்க? இல்ல நேரம் குறைவா இருக்கு சார், கொஞ்சம் இருங்க. சரி, அப்போ உங்க சரி எடுத்துங்க விட்டுருங்க, அவ்வளவுதான். அதாவது சொல்லி முடிச்சிடறேன். விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்த கட்சின்னு ஏற்கனவே கருணாநிதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சர்க்காரியா கமிஷன் கொடுத்தது. அது எப்படி கொடுத்தாங்கிறது அது ஒரு பெரிய வரலாறு. நீதிபதி என்ன கேட்டாரு, இவங்க என்ன சொன்னாங்க, கடைசியிலேயே கோணியம் காண, சாக்கு முடிய காண, சர்க்கரையை காண கிரகத்துல. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண 2G வழக்குல காத்திலே ஊழல் செஞ்சாங்க. அந்த காத்து எப்படி அந்த பணமா கொட்டிச்சுங்கிறதெல்லாம் வரலாறு. இன்னைக்கு காவாவை நோண்டாம ரோடு போடாமலே, ரோடு போடுறது இல்ல சார், பில்ல மட்டும் போட்டு பணத்தை வாங்கிடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை இதுவரைக்கும் தமிழகத்துல என்னைக்குமே பார்த்ததில்ல. உள்ளாட்சி மட்டும் இல்ல, எல்லா துறைகளிலும் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுது. இதுக்கெல்லாம் விடிவு காலம் வேணுங்கிறதுனா இன்னும் ஒரு 5 மாசம் நான் மக்கள் பொறுக்க வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கிறாங்கன்னு நான் சொல்லி முடிக்கிறேன் சார். நன்றி சார், நன்றி சார். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். ஒன்னே ஒன்று சொல்லுங்க சார், சொல்லுங்க. அதாவது ஒரு நண்பர் சொன்னாரு, வழக்கு இருக்கிறதுனால வந்து நம்ம இந்த விஷயத்தை பத்தி அதிகமா பேசக்கூடாது அப்படின்றாரு. இது என்ன விதமான மனநிலை? ஒரு ஊழல் செஞ்சுட்டான், அவன் கோடி கோடியா கொள்ளடிச்சு வச்சு, அதை பத்தி பேசுற ஒரு வழக்கு போட்டு அதை பத்தி மக்கள் மன்றத்துல கொண்டுட்டு போக கூடாதுன்னா அது என்ன மாதிரி இது ஜனநாயகம்? பேசியே தீர்வோம், அது மக்கள் மன்றத்துல கொண்டுதான் செல்வோம். அப்பதான் மக்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கத்தினுடைய ஊழல் விஷயங்கள். ஓகே சார், ஓகே. பேசக்கூடாதுன்னா அதெல்லாம் மிகப்பெரிய தவறா போயிடும். ஓகே சார். பேசுவதற்கு தான் ஜனநாயகத்துல உரிமை கொடுத்திருக்கு, எதிர்கட்சிகளுக்கு அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்குது. ஓகே, ஓகே சார். நன்றி, நன்றி, நன்றி சார்.